Good morning students. Today we will discuss the current affairs analysis dated 15th April 2020. So these are the listed articles we are going to discuss. 7 articles are there. Let's begin the discussion. So first news, online child porn traffic rises. So if COVID-19 oda situations like if lockdown announce பண்ணிருக்காங்க இல்லையா, இந்த லாக்டவுன் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து லைக் சைல்டு ப்ரோனோகிராஃபி அதை சர்ச் பண்ணக்கூடிய சர்ச் இன்ஜின்ஸில் சைல்டு ப்ரோனோகிராஃபி சர்ச் பண்ணுறதும் சரி, அப்லோடிங் டவுன்லோடிங்கும் சரி, சில்ட்ரன்ஸுக்கு எதிரான லைக் செக்ஷுவல் அப்யூஸ் வந்து ஆன்லைன் மூலமாக அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும். So mainly we will discuss about the POSCO Act which will like punish the culprits அப்படின்ற பார்ப்போம். ஸோ இப்போ டிமாண்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவோட சைல்டு ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அவங்க வந்து இப்போது லைக் அவங்க தான் இந்த ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ மெயின்லி இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் லாக்டவுனுக்கு அப்புறம் இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அதை வந்து மானிட்டர் பண்ணி அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது தான், லைக் மானிட்டர் பண்ணணும். ஸோ ஷேரிங், வியூவிங் பண்ணுற, டவுன்லோடிங் பண்ணக்கூடியது எல்லாமே போஸ்கோ ஆக்ட் செக்ஷன் 15 படி இட் இஸ் அ ராங் அஃபென்ஸ். தே கேன் பி அரெஸ்டட் அப் டு 3 years. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த இந்தியா சைல்டு ப்ரொடெக்ஷன் ஃபண்டோட ரெக்கமெண்டேஷன். ஸோ போஸ்கோ ஆக்டை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் கிரியேட்டட் இன் 2012. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் இது 2012 கொண்டு வரப்பட்ட சட்டம். இது 18 years கீழே இருக்கக்கூடிய லெஸ் தேன் 18 years வில் பி கன்சிடர்ஸ் அ சைல்டு. ஸோ இதில் வந்து லைக் செக்ஷுவல் அசால்ட்டை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து பெனிட்ரேட்டிவ், நான் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் த சைல்டு பில் லெஸ் தேன் 18. ஸோ போத் ஜெண்டரும் இதில் வரும். ஸோ இட் இஸ் அ ஜெண்டர் நியூட்ரல் ஆக்ட்னு சொல்லலாம். தென் அக்ரவேட்டட் அண்ட் நான் அக்ரவேட்டட் கேட்டகரி. ஸோ ரொம்ப லைக் அசால்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ரொம்ப லைக் அஃபென்சிவ் அண்ட் தென் வயலண்டாக இருந்துச்சு அப்படின்னா அக்ரவேட்டட் கேட்டகரி. நான் அக்ரவேட்டட் அசால்ட்டும் வரும். தென் ப்ரோனோகிராஃபி வில் ஆல்சோ கம் அண்டர் திஸ் லைக் போஸ்கோ ஆக்டின் மூலமாக லைக் செக்ஷுவல் அசால்ட் அப்படின்ற டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. மெயின்லி ஃபோனோகிராஃபி மூலமாக அப்லோடிங், டவுன்லோடிங், சர்ச் இன்ஜின்ஸில் சர்ச் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது, அதை இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, இட் இஸ் அன் அஃபென்ஸ். லைக் இப்போது இதில் அக்ரவேட்டட் அசால்ட் இருக்குது அப்படின்னா அதை லைக் இப்போ ஒரு சைல்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இட்ஸ் அன் அக்ரவேட்டட் அசால்ட் அப்படின்றப்போ த ஓனர்ஸ் இஸ் அந்த இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஓனர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி யாரோடது அப்படின்னா அக்யூஸ்டோடது. ஸோ அக்யூஸ்ட் ஹேவ் டு ப்ரூவ் இட். மற்றபடி கேசஸில் த சைல்டு ஆல்சோ ஹேவ் டு ப்ரூவ், இல்லைன்னா சைல்டோட ரிலேட்டிவ்ஸ் ஹேவ் டு ப்ரூவ் இட். பட் இன் திஸ் கேஸ் அக்ரவேட்டட் அசால்ட் அப்படின்றப்போ த இன்னசென்ஸ் லைக் ஓனர்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் வித் தி அக்யூஸ்ட் அப்படின்றது. தென் இந்த ஆக்டை பொறுத்தவரைக்கும் ஸ்பெஷல் கோர்ட்டு ப்ரொவைட் பண்ணணும். சைல்டுக்கு தேவை அப்படின்றப்ப ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் தட் இஸ் லீகல் டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக ப்ராசிக்யூட்டர் இன் கேமரா ட்ரையல் கொடுக்கணும், ரீஹாபிலிட்டேஷன் ப்ரொவைட் பண்ணணும், காம்பன்சேஷன் ப்ரொவைட் பண்ணணும். இப்போ சைல்டு வந்து ஜுடிஷியரியில் ஸோ ஷீ இஸ் லைக் அவங்களுக்கு ஷீ ஆர் ஹீ அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க கோர்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் புரியலை அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர்ஸ் அலோவ் பண்ணணும். தென் கேஸ் ட்ரையல் டிஸ்போசிங் டைம் பீரியட் வந்து வித்தின் 1 year அவங்களுக்கு வந்து அந்த கேஸை முடிக்கணும். இந்த சைல்டு போஸ்கோ ஆக்டின் மூலமாக வரக்கூடியது. இந்த ஆக்ட் மூலமாக வரக்கூடிய கேஸஸை வந்து ஒழுங்காக மானிட்டர் பண்ணுற இம்ப்ளிமெண்டேஷன், அந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யார் அப்படின்னா மானிட்டரிங் அத்தாரிட்டி வந்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு, அப்புறம் ஸ்டேட் கமிஷன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ். இவங்க தான் வந்து மானிட்டர் பண்ணக்கூடியது, இவங்க 2 ஏஜென்சியும். அப்புறம் சைல்டு வந்து லைக் அஃபென்ஸ் என்றைக்கு நடந்தாலும் சரி, ஸோ விக்டிமாக இருக்கக்கூடிய சைல்டு வந்து ஃப்யூச்சரில் கூட 1 yearக்கு அப்புறம் இல்லை நோ டைம் லிமிட் ஃபார் கம்ப்ளைனிங். ஸோ ஃப்யூச்சரில் கூட அதை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும். எங்கள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் அ டைம் லிமிட் இஸ் தேர், 3 months டைம் லிமிட் இஸ் தேர். ஆனால் அப்புறம் லைக் போஸ்கோ சட்டத்தின் மூலமாக எப்போ வேணால் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம்.
தென் ஸ்பெஷல் கோர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஆல் ஓவர் இந்தியா இருக்கான்னு கேட்டாச்சுன்னா நோ. டெல்லி, கோவா அண்ட் தெலுங்கானா இஸ் ஹேவிங் ஸ்பெஷல் கோர்ட்ஸ். 1 இயருக்குள்ளாடி இந்த கேஸஸ் விசாரித்து முடிக்கப்படுதா அப்படின்னு கேட்டாச்சுன்னா அதுவும் நடக்கலை. பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட்ஸ் ஆர் அவர் கோர்ட்ஸ் ஆர் ஓவர் பர்டன்ட். அது ஒரு ரீசனாக சொல்லப்படுது. ஸோ தீஸ் ஆர் த ட்ராபேக்ஸ் அபவுட் திஸ் போஸ்கோ ஆக்டை பொறுத்த வரைக்கும். தென் இந்த போஸ்கோ ஆக்டை பொறுத்த வரைக்கும் இது நான் டெஃபினிஷன்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த இருக்குது. இதான் அந்த டெஃபினிஷன்ஸ் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ அஃபெண்டட் பண்ணுறாங்க அப்படின்னா லெஸ் தேன் 18, ஸோ தே கேன் பி பனிஷ்ட் அண்டர் திஸ் போஸ்கோ ஆக்ட். அது மட்டும் இல்லை, இப்போது பர்சன் ஸோ ஹூ கேம் டு நோ ஹீ இஸ் நாட் லைக் அசால்ட்டிங் த சைல்டு விக்டம், இல்லைன்னா அந்த லைக் 18 இயர்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய சைல்டுக்கு யாருக்குமே அவங்க வந்து அசால்ட் பண்ணலை, செக்ஷுவல் அசால்ட் அவங்களால நடக்கலை. ஆனால் அவங்களுக்கு இந்த சைல்டுக்கு நடக்கக்கூடிய அசால்ட், செக்ஷுவல் அபியூஸ் வந்து தெரிய வருது. அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கலை. அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னா 6 months டைம், 6 months தே கேன் பி இம்ப்ரிசன்ட். ஸோ நோன் பர்சன் அப்படின்றப்போ அவங்க வந்து கண்டுக்காமல் விட்டாங்கன்னா தட் இஸ் ஆல்சோ அன் அஃபென்ஸ் இன் திஸ் ஆக்ட். அப்புறம் போஸ்கோ ஆக்டை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 15 பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்ட் செக்ஷன் 15 இருக்குல்லையே இந்த கேட்டகரி. ஸோ போஸ்கோ ஆக்ட் அ பர்சன் ஹூ ஸ்டோர்ஸ் சைல்ட் பான், ஸோ வீடியோஸை ஸ்டோர் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, சர்ச் பண்ணுறது, அவங்களுக்கு எல்லாமே 3 years லைக் பனிஷ்மெண்ட், அப்புறம் ஃபைனும் இல்லைன்னா 2ம் சேர்த்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் இஸ் அபவுட் திஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும். தென் போஸ்கோ பாக்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. போஸ்கோ வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா பாக்ஸ் இருக்கும். அதில் ஆன்லைன் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் சில்ட்ரன்ஸ். அப்புறம் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. ஸோ தட் இஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். இந்த ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா ப்ரோனோகிராஃபி லைக் சைல்டு ப்ரோனோகிராஃபி அதிகமாக இருக்குது. ஃபிடஃபில்ஸ், அப்புறம் சைல்டுக்கு எதிராக க்ரைம் பண்ணுறவங்க இப்போ ஆன்லைன்லேயும் சைல்டுக்கு எதிரான லைக் டிராஃபிக்கிங், அப்யூஸ்மெண்ட் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது பிகாஸ் ஆஃப் திஸ் லாக்டவுன். ஸோ கவர்மெண்ட் வந்து அதை கணக்கில் எடுக்கணும். அதை ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் பனிஷ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் அதை தடுக்க முடியும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். இட் கேம் இன் 14th ஹிந்து பேப்பரில் வந்து ஆர்டிக்கிள் இது. சரியா? தென் செகண்ட் நியூஸ் வந்து 1 horn rhinos வந்து அசாம் ஏரியாவில் லாக்டவுன், இந்த COVID-19 லாக்டவுன் கண்டினியூவாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட there is a 6th attempt to poach கிரேட் 1 horn rhinoceros. அதோட அதோட ஹார்னுக்காக வேட்டையாடுறது தொடருது அப்படின்றது தான். ஸோ 1 horn rhinoceros பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நமக்கு 2600 rhinoceros தான் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ ரைனோசரஸ் வந்து 3 category, 3 like species are there. ஏஷியனில் கிரேட் 1 horn, தட் இஸ் இன் இந்தியன் ஒன். ஜாவா அண்ட் சுமத்ரன் ரைனோசரஸ் இருக்குது. ஜாவா அண்ட் சுமத்ரா வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் கேட்டகரியில் இருக்குது. கிரேட் இந்தியன் 1 horn ரைனோசரஸ் வந்து வல்னரபிள் IUCN ரெட் லிஸ்ட்டில் வல்னரபிள் கேட்டகரியில் இருக்குது. ஸோ இது வந்து இந்தியா, நேபாள், பூட்டான், இந்தோனேஷியா இந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்கும். இட்ஸ் அன் ஏஷியன் ரைனோ ரேஞ்ச் கண்ட்ரீஸ்னு பேர். இந்தியா, நேபாள், பூட்டான், இந்தோனேஷியா, மலேசியா. அப்புறம் இந்த 1 horn ரைனோசரஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கும். அதோட பார்டரான பூட்டான், நேபாளுக்கு அது வந்து மைக்ரேஷன் ஆகும், அப்பப்போ போய் விசிட் அடிக்கும். 2600 இந்தியன் ரைனோசரஸ் நான் இருக்குதுன்னு சொன்னேன். 90% பாப்புலேஷன் எங்கே இருக்குன்னா அசாமோட காசிரங்கா நேஷ்னல் பார்க்கில் தான் இருக்குது. இன்றைக்கி நேஷ்னல் ரைனோ கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கோம் இந்தியாவும் நேபாளும் சேர்ந்து. ஏன்னா இது டிரான்ஸ்பவுண்ட்ரி, ஸோ அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது அப்படின்றப்ப. அது மட்டும் இல்லை, இதோட சில நேஷ்னல் பார்க்ஸ் வந்து நேபாளும் ஷேர் பண்ணுது, இந்தியாவும் ஷேர் பண்ணக்கூடிய ஏரியாவில் இருக்குது. ஸோ அவங்க கூட நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் இந்த ரைனோசரஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ that's why it is also important. That is National Rhino Conservation Strategy னு பேர். தென் இந்தியன் ரைனோ விஷன் அப்படின்னு 2020க்கு ஒரு விஷன் வச்சுருக்கோம். அது வந்து அதோட டார்கெட் என்ன அப்படின்னா 2005 லான்ச் பண்ணது. நம்ம ரைனோவோட பாப்புலேஷனை 2600 இருக்குது, அது 3000க்கு மேலே கொண்டு போனோம் அப்படின்றது தான். மெயின்லி நான் உங்களுக்கு சொன்ன 90% பாப்புலேஷன் வந்து காசிரங்கா நேஷ்னல் பார்க்கில் இருக்குல்ல, அந்த இந்த ப்ரொடெக்டட் ஏரியா மற்ற ஏரியாக்கள்லேயும் அதோட பாப்புலேஷன் அதிகப்படுத்தணுன்றது. 7 ப்ரொடெக்டட் ஏரியா காசிரங்கா, புபித்தோரா, ஓராங் நேஷ்னல் பார்க், அசாம் மனாஸ் நேஷ்னல் பார்க், லக்கோவா வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, புராச்சா போரி வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, திப்ரு சைக்கோவா வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. ஸோ இதில் எல்லாமே வந்து
ரைனோட பாப்புலேஷன் அதிகப்படுத்தணும். இது எல்லாமே வந்து அசாமுக்குள்ளாடி தான் வரும். ஸோ இட் இஸ் அ கொலாபரேட்டிவ் இனிஷியேட்டிவ் பை தி இன்டர்நேஷ்னல் ரைனோ ஃபவுண்டேஷன், அசாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், பிடிசி போடோலேண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில், அப்புறம் WWF வேர்ல்டு வைட் ஃபண்டு, அப்புறம் US ஃபிஷ் அண்ட் வைல்ட் சர்வீசஸ், இவங்க சேர்ந்து தான் இந்த இனிஷியேஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஃபண்ட் பண்ணுறது வேர்ல்டு வைடு ஃபண்ட். சரியா? ஸோ திஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். இதில் நீங்கள் ரைனோசரஸை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்தியாவோட எண்டமிக் திஸ் ஒன் ரைனோசரஸ். தென் தேர்ட் ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் ரிப்போர்ட், IMFோட இயர்லி ட்வைஸ் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த ரிப்போர்ட்டு. இப்போது ஏப்ரல் ஒரு வாட்டி, அக்டோபர் டைம் பீரியடில் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஏப்ரல் மந்த் முடிஞ்சதுக்கப்புறம், ஸோ ஏப்ரல் மந்தில் தே ஹவ் பப்ளிஷ்ட் அ ரிப்போர்ட், த ஃபஸ்ட் ரிப்போர்ட் ஆஃப் திஸ் இயர். ஸோ அது வந்து COVID-19ஓட சிச்சுவேஷன்ஸ் டைம் பீரியடில் வந்திருக்கனால COVID-19ஓட எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற இந்த ப்ரொஜெக்ஷன்ஸை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். குளோபல் லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூ கேன் see here, குளோபல் லெவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3% வந்து -3%க்கு போகும் அப்படின்றது கம்மியாகும் இப்போ இருக்கிறதுலேருந்து. 2021 இட் வில் கோ அப் டு 5.8. ஸோ இந்த இயருக்கு -3% 3.0% போகும் அப்படின்றது. தென் அட்வான்ஸ் எக்கானமிஸ், இது குளோபலில் ஓவரால் அட்வான்ஸ் எக்கானமிஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா -6.1% கீழே போகிறதுக்கு, ஜிடிபி க்ரோத் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நெகட்டிவில். அப்புறம் 2021 ஆகும்போது இட் வில் கோ அப் டு 4.5%. அது மாதிரி எமர்ஜிங் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் லைக் இந்தியா, சைனா, அது இன்றைக்கி 2020 -1.01% வந்து ஜிடிபி க்ரோத் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2021 இட் வில் கோ டு 6.16%. அதே மாதிரி நீங்கள் இந்த மேப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஆல் ஆர் ரிலீஸ்டு பை தி வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக். இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டால் வேர்ல்டு, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 3% கம்மியாகும். அது மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா -5.9க்கு டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், தட் இஸ் யூரோ கரன்சி யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா -7.5, அண்ட் தென் 2021 4.7 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் மிடில் ஈஸ்ட் அண்ட் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து -2.8. அப்புறம் எமர்ஜிங் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் லைக் சைனா அண்ட் இந்தியா, தட் இஸ் பாசிட்டிவில் தான் இருக்கும், பெரிய அளவில் கீழே போகாது அப்படின்னு சொல்லப்படுது. இட் இஸ் மெயின்லி ஃபார் இந்தியா அண்ட் சைனா. அப்புறம் லத்தீன் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து -5.2. தென் சப்சஹாரன் கண்ட்ரிஸ் வந்து, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து -1.6 க்ரோத் வந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது தான் இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. ஸோ மெயின்லி இந்த நெக்ஸ்ட் இதோட கண்டினியூஷனில் என்ன அப்படின்னா, இதுக்கு என்னென்ன எஃபெக்ட் இருக்கும் அப்படின்றது எமர்ஜிங், நான் உங்களுக்கு சொன்ன அந்த புள்ளி விவரங்கள் தான் இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் இம்பேக்ட் குளோபல் ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட $9 trillion வந்து எக்கானமி வந்து டவுன் ஆகிறதுக்கான குளோபல் ப்ரொஜெக்ஷனில். அது இந்தியா அளவில் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லிட்டேன். மெஷர்ஸ் டு காம்பேக்ட் த இம்பேக்ட்னா, பாலிசி மேக்கர்ஸ் வந்து டார்கெட்டட் ஃபிஸ்கல் அண்ட் மானிட்டரி, ஸோ ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் பிஸ்னஸ் இன்டர்வென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மணி சப்ளை உருவாக்கணும் அப்படின்றது தான். ஸோ தென் ஒன்லி தே வில் கெட் லோன், அண்ட் தென் ப்ரொடக்ஷன் அதிகமாகும், மார்க்கெட்டில் சப்ளை இருக்கும், ஜாப் க்ரியேஷன் நடக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், ஃபிஸ்கல் அண்ட் மானிட்டரி சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படும். மானிட்டரி பாலிசி மூலமாக ஃபிஸ்கல் மெஷர்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்ஸ் எடுக்கணும். அப்புறம் ப்ரிசர்விங் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப், ரெடியூசிங் ஃபர்ம் க்ளோசர்ஸ், நிறைய கம்பெனிஸ் வந்து க்ளோஸ் ஆகிறத எடுக்கணும். இட் வில் கிரியேட் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதுக்கு வந்து பேங்க்ஸுக்கு நிறைய பணம் இருக்கணும். அவங்க இனிமேல் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ண போகிறாங்க இந்த ஃபினான்ஷியல் இயரில். ஸோ இட் வில் கிவ் லாட் ஆஃப் எஃபெக்ட்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம இந்தியாவோட பொருளாதாரம் அந்த நிலைமையில் இருந்துச்சு. இப்போ திருப்பி இந்த COVID-19ஓட சிச்சுவேஷனால், ஸோ இதனால் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் பாதிக்கப்படும், பிஸ்னஸ் பீப்புள் வில் கெட் அஃபெக்ட். ஸோ பிஸ்னஸ் பீப்புளுக்கு அந்த 2 months 3 months இல்லைனா 1 year ரன் பண்ணுறதுக்கான பிஸ்னஸ் கேபிட்டல் இஸ் மஸ்ட் இல்லையா. அப்போது தெர் இஸ் அ நீட் ஆஃப் லோன். ஸோ அது வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும் பேங்க்ஸ் மூலமாக.
அப்புறம் மானிட்டரி ஸ்டிமுலஸ் இருக்கணும். ஸோ இன்ஜெக்ஷன் ஆஃப் லாட் ஆஃப் மணி இன்சைட் தி பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகணும். ஸ்ட்ராங் மல்டிலேட்ரல் கோஆப்ரேஷன் வித் த கண்ட்ரிஸ். எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த கண்ட்ரிஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும். லைக் ஆப்கானிஸ்தான், மால்தீவ்ஸுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி, பிரேசிலுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண மாதிரி மற்ற கண்ட்ரிஸும் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஹேவ் டு ஹெல்ப் தி புவர் கண்ட்ரிஸ். ஸோ ஹெல்த் கேர் கேட்டகரியில். ஸோ அதன் மூலமாக தான் இதிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும் அப்படின்றது சொல்லப்படுது இந்த எக்கனாமிக் அவுட்லுக். ஸோ அக்டோபர் மந்தில் வரும்போது தெரியும் எந்த அளவுக்கு நம்ம மீண்டு வரோம் அப்படின்றது. ஸோ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டை பொறுத்தவரைக்கும் நான் நேற்றுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். 1944 பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸில் உருவானதான் இந்த ரெண்டுமே, வேர்ல்டு பேங்க் அண்ட் IMF. ஸோ 1941 இட் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். 189 கண்ட்ரிஸ் இன்றைக்கி இருக்காங்க. ஸோ மெயின்லி இதில் எல்லாமே வந்து இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி லைக் வேர்ல்டு கண்ட்ரிஸுக்குள்ளாடி காம்படிஷனை, எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை உருவாக்குறது, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து அதிகமாக லைக் ஃப்ளக்சுவேஷன் ஆகாமல் பார்த்துப்பாங்க. அண்ட் தென் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸ் வரும்போது தே வில் கிவ் ஃபண்ட் அண்ட் தென் அசிஸ்டன்ஸும் கொடுப்பாங்க. அப்புறம் ட்வைஸ் அ இயர் தே ஆர் ரிலீஸிங் வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஏப்ரல் மந்த் அண்ட் அக்டோபர் மந்த். ஸோ இட்ஸ் அ சர்வே, வேர்ல்டு எக்கனாமிக் ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்க சொல்லுவாங்க. தென் ஃபோர்த் நியூஸ் வந்து சயோக் ஆப் அண்ட் சர்வே ஆஃப் இந்தியா. சர்வே ஆஃப் இந்தியாவோட பிளாட்ஃபார்ம் தான் இந்த சகயோக் ஆப். ஸோ இன்றைக்கி நமக்கு தெரியும் ஆரோக்கிய சேது அப்படின்ற ஆப் வந்து COVID-19 பேஷண்ட்ஸ், லைக் COVID-19 பாதிக்கப்பட்டவங்களோட டீட்டெயில்ஸ் அதில் லைக் அட்டாச் பண்ணப்பட்டிருக்கும். அது மாதிரி ஹூ ஆர் லைக் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க அந்த பாதிக்கப்பட்டவங்க இருக்கக்கூடிய ஏரியாக்களுக்கு போகும்போது, குவாரண்டைன் ஏரியா இல்லைனா ஹாட்ஸ்பாட் ஏரியாவுக்கு போகும்போது இட் வில் கிவ் டைரக்ஷன்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இந்த சகயோக் ஆப்பும். இப்போ சகயோக் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஜியோஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணோம். இப்போ இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க, கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸ் வந்து மானிட்டர் பண்ணக்கூடிய சர்வே எடுக்கிறாங்க இல்லையா, எங்கெங்கே வந்து COVID-19 ஹாட்ஸ்பாட் இருக்குது, இதெல்லாமே வந்து இந்த ஆப்பில் இன்ஜெக்ட் பண்ணப்படும். லைக் அதன் மூலமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ பீப்புள்ஸ் வந்து இந்த ஏரியாவுக்கு போகும்போது இட் வில் கிவ் இண்டிகேஷன்ஸ், அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும், மார்க்கிங் கொடுக்கும். ஸோ அதன் மூலமாக அவங்க வந்து வேறு லைக் அந்த COVID-19 அஃபெக்டட் பர்சன்ஸ்கிட்டேருந்து அவங்கள பாதுகாத்துக்க முடியும். COVID-19 வந்து கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டிங் ஆகாமல் தடுக்க முடியும். ஸோ நேஷ்னல் சர்வே ஆஃப் இந்தியா, ஸோ இதை ஆரோக்கிய சேது ஆப் கூட இதுவும் சேர்றதுனால இட் வில் கிவ் மோர் பூஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது COVID-19 ஸ்ப்ரெட் தடுக்கிறதுக்கு. சர்வே ஆஃப் இந்தியா தான் இதை உருவாக்கியிருக்காங்க. நேஷ்னல் சர்வே அண்ட் மேப்பிங் ஆர்கனைசேஷன் 1767, இட் இஸ் வெரி ஓல்டஸ்ட் ஒன். டெஹ்ராடூன் உத்தரகாண்டில் இருக்குது. இவங்களோட மெயின் பர்பஸ் வந்து ஜியோடசி, ஸோ எர்த்தோட ஷேப்ஸை பற்றி படிக்கிறது, எர்த்தை பற்றி சர்வே பண்ணுறது, அப்புறம் ஃபோட்டோகிராமெட்ரி, அப்புறம் மேப்பிங் அண்ட் மேப் ரீப்ரொடக்ஷன்ஸ். ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன் எர்த் ஜியோமெட்ரிக் ஷேப்பை பற்றி, ஓரியன்டேஷன் ஸ்பேஸ், கிராவிட்டி ஃபீல்டை பற்றி ஸ்டடி பண்ணுறது. அப்புறம் ஃபோட்டோகிராமெட்ரி இஸ் த சயின்ஸ் ஆஃப் மேக்கிங் மெஷர்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஸோ இப்போ மேப் எல்லாம் மெஷர்மெண்ட் நம்ம இது பண்ணுறோம்ல, ஸ்கேல் எல்லாம், ஸோ அதே மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து சயோக் ஆப்பும் இப்போ ஆரோக்கிய சேத்தும் ரெண்டும் வந்து லிங்க் ஆக போகுது. ஸோ இட் வில் கிவ் மோர் பூஸ்ட்னு சொல்லலாம். COVID-19 இன்ஃபெக்டட் ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணுறது, அவங்க க்ளோஸ் கான்டாக்டில் வரும்போது இட் வில் கிவ் அலாம். ஸோ தட் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். தென் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னெல்லாம் அப்படின்னா, டேட்டா லொக்கேஷன். ஸோ அது வந்து பெரிய கன்சர்னாக சொல்லப்படுது. டேட்டா லோக்கலைசேஷன். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து இப்போது நம்மளோட மொபைல்ஸ் எல்லாமே ப்ளூடூத் மூலமாக கனெக்டடில் இருக்கும். ஸோ இட் கேன் பி மானிட்டர்ட் ஈஸிலி. GPS மூலமாக மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ COVID-19 குவாரண்டைன் பீப்புள் வந்து எத்தனை பேர் வெளியில் போகிறாங்க அப்படின்றதெல்லாம் மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ ப்ரைவசி வில் கெட் அஃபெக்டட். அப்புறம் என்னென்னா லேக் ஆஃப் கிளாரிட்டி. ஸோ எவ்வளோ நாளைக்கு இந்த டேட்டாஸை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி கொஸ்டின் வரும்போது இட் வில் கோ பிகாஸ் ஆஃப் சேஃப்டி பர்பஸ் கவர்மெண்ட் இஸ் டூயிங். ஸோ அதனால் இது சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் கேஸ் போட்டாலும், ப்ரைவசி கன்சர்னில் கேஸ் போட்டாலும், கொஸ்டின் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி கேட்டகரியில் ப்ரைவசி கேன் பி ஓவர் டேக்கன். அது மட்டும் இல்லை, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இன்றைக்கி எத்தனை பேர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா வெரி லெஸ். ஸோ 138 crore பாப்புலேஷன் கிட்டே இருக்கா அப்படின்னு கேட்டாச்சுன்னா கிடையாது. ஸோ தீஸ் ஆர் த ட்ராபேக்ஸ் ஆஃப் திஸ்
பிளாட்ஃபார்ம். அப்புறம் இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா சப்போர்ட் சிஸ்டம். இப்போ ஆஷா ஒர்க்கர்ஸ், அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அவங்க எடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். உடனே அதை லைக் ஆன்லைன் மூலமாகவே லைக் ஃபீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹெல்த் டெலிவரி சிஸ்டம் ப்ராப்பராக மானிட்டர் பண்ண முடியும். இட்ஸ் அ ஜியோஸ்பேஷியல் டேட்டா லொக்கேஷன் அப்படின்னு டிசாஸ்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். தென் ICMR ஃபிஃப்த் நியூஸ் வந்து ICMR அட்வைசஸ் பூல் டெஸ்டிங் ஆஃப் COVID-19. பூல் டெஸ்டிங் அப்படின்றது இப்போது சிங்கிள் பர்சனாக வந்து இப்போது குவாரண்டைன் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய பர்சன் சிங்கிள் பர்சனாக வந்து டெஸ்டிங் பண்ணும்போது இல்லைன்னா டவுட் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு அது பண்ணும்போது இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் இல்லையா. 1 day 2 days 3 days ரிப்போர்ட்ஸ் வர்றதுக்கெல்லாம் டிலே ஆகுது இந்த PCR ரிப்போர்ட். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ICMR என்ன பண்ணியிருந்தோம், ஒரு 5 samples இல்லைன்னா ஒரு 4 samples 3 samples அதை கலெக்ட் பண்ணி மொத்தமாக சேர்த்து லைக் ஸ்க்ரீன் பண்ண சொல்லி பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, டெஸ்டிங் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் செப்பரேட் இண்டிவிஜுவல் டெஸ்டிங் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நெகட்டிவ் டெஸ்டிங் வந்துச்சு அப்படின்னா தே கேன் பி ரிஜெக்டட் இல்லையா. ஸோ அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஈஸியாக டெஸ்டிங்கை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். மெயின்லி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ லாக்டவுன் பண்ணியும் நம்ம இன்றைக்கும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாததுக்கான மெயின் ரீசன் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய டெஸ்டிங் கிட்ஸோட வீக்னஸ். டெஸ்டிங் கிட்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடியது ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அதை நம்ம அதிகப்படுத்தணும். அப்படி அதிகப்படுத்தினா மட்டும்தான் we can சக்ஸஸ் COVID-19 ஸ்ப்ரெட்டை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். தென் 6th நியூஸ் வந்து WHO பற்றி, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்போ ரீசெண்டாக ட்ரம்போட அனௌன்ஸ்மெண்ட் வந்து WHOவுக்கு நான் இனிமேல் ஃபண்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு WHOவோட லைக் ஒர்க்கை வந்து ஹால்ட் பண்ண போது, அது மட்டும் இல்லை WHOவோட ஃபண்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றது we will study. 1948 it was created as a specialized agency of United Nationோட ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஏஜென்சியாக உருவாக்கப்படுது. அப்புறம் இதோட டிசிஷன் மேக்கிங் பாடி வந்து ஆனுவலி நடக்கப்படுகின்ற ஒரு வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி. இதில் மெம்பர் ஸ்டேட்ஸ் கலந்துப்பாங்க. தென் தெர் இஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் போர்டு. அதில் வந்து எலெக்ஷன் ப்ராசஸ் மூலமாக 34 மெம்பர் கண்ட்ரீஸ்லேருந்து ஜியோகிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கேட்டகரியில் எடுப்பாங்க. ஸோ இப்போது WHO வந்து ஏன் வந்து US பிரசிடென்ட் வந்து ஃபண்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஏன் வந்து WHOவுக்கும் அமெரிக்காவுக்கும் தெர் இஸ் அ டஸ்ல் கான் அப்படின்னா சைனாவுக்கு ரொம்ப லீனியண்டாக இருக்காங்க. ஸோ பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சைனாவுக்கு ட்ராவல் பேன் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறது தடுக்கப்பட்டிருக்கலாம். இதுக்கு WHO தான் அக்கௌண்டபிள். இன்எஃபிஷியன்ட் ஆஃப் ஒர்க்கிங் அப்படின்றது தான் அவரோட தரப்பில் வாதமாக இருக்குது அமெரிக்கன் பிரசிடென்ட்டோடது. ஸோ USA பொறுத்த வரைக்கும் தே ஆர் த பிக்கஸ்ட் டோனர் ஃபார் திஸ் WHO. 400 million லைக் 2019 பண்ணுறாங்க. எவ்ரி இயர் தே ஆர் டூயிங் 15% ஆஃப் WHOவோட பட்ஜெட்னு சொல்லப்படுது. சைனாவோட கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி லெஸ், 76 million தான். அப்புறம் சம் 10 million இன் வாலண்டரி ஃபண்டிங் அவங்க பண்ணுறாங்க. அப்புறம் மோர் தென் 1 billion ஃபண்ட் வந்து WHO தேவை. ஒவ்வொரு இயரும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் டேக்கிள் பண்ணுறதுக்கு, இல்லைனா COVID-19 மாதிரி சுச்சுவேஷன் ஃபியூச்சரில் வந்தாலும் சரி தேர் இஸ் அ நீட் ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ இப்படிப்பட்ட டைமில் அமெரிக்கா வந்து விட்ரா பண்ணுறது இட் வில் அஃபெக்ட் WHOட ஃபங்க்ஷனிங்கை பாதிக்கும். ஃபண்டிங் பேட்டர்ன் எடுத்துன்னா அசஸ்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா மெம்பர்ஸ் வந்து இதில் இருக்காங்க அப்படின்னு WHOவில் மெம்பர்ஷிப் இருக்காங்க அப்படின்றப்போ மெம்பர்ஷிப் வேணும் அப்படின்னா தே ஹாவ் டு கிவ் அ ஃபண்ட். ஸோ அவங்களுக்கு மெம்பர்ஷிப் அடிப்படையில் லைக் அவங்களோட பாப்புலேஷன் அடிப்படையில் தே ஹாவ் டு கிவ் த ஃபண்ட். அதே மாதிரி வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் கேட்டகரியில் இருக்குது. வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் த மெம்பர்ஷிப் அசஸ்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா பாப்புலேஷன் அடிப்படையில் ஃபண்டிங், அதை தவிர அவங்களோட வாலண்டரி மீன்ஸ் இப்போது US வந்து ஒரு 200 million வந்து அசஸ்ட் கான்ட்ரிபியூஷன் கூட இன்னொரு 200-300 million வந்து தே ஆர் கிவிங் பை வாலண்டரி கான்ட்ரிபியூஷன். ஸோ இட்ஸ் லைக் அ டொனேஷன். ஸோ மெயினாக அவங்கள ஃபண்ட் பண்ணக்கூடிய வெளி ஆர்கனைசேஷன் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன், கேவி வேக்சின் அலையன்ஸ், வேர்ல்டு பேங்க், ரோட்டரி இன்டர்நேஷ்னல் அண்ட் யூரோப்பியன் கமிஷன்ஸ் வந்து வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் இதுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது US டிசிஷனால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு பேண்டமிக் டிசீஸை வந்து பொலிட்டிசைசேஷன் பண்ணுறது, WHOவோட ஒர்க்கிங் எபிலிட்டியை வந்து குறைக்கும். இது
மெயினாக டபிள்யூஹெச்ஓவை பொறுத்த வரைக்கும் கோவிட்-19 இல்லை அவங்களோட மெயின் கான்சன்ட்ரேஷன் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய பேண்டமிக் டிசீஸை குறைக்கிறது, ஆஃப்ரிக்கன் பீப்புளுக்கு லைக் போலியோ எராடிகேஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போலியோ எராடிகேஷன் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பில் கேட்ஸோட சேர்ந்து, மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷனோட சேர்ந்து. ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சைனாவுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ யூஎஸ் வந்து விட்ரா பண்ணும்போது சைனானால் யூஎஸ் விட்ரா பண்ணுது அப்படின்றப்போ சைனா வந்து இன்னும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே பண்ணுறது மூலமாக அவனோட லீடர்ஷிப் அங்கே வளரும். ஸோ யூஎஸ் விட்ரானால் குளோபல் லீடர்ஷிப்பில் ஒரு வேக்யூம் அவர் உருவாக்கிட்டே இருக்கார். 2016 அவர் வந்ததுக்கு பிறகு யுஎன்ஹெச்ஆர்சி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் யுனெஸ்கோலேருந்து அவர் விட்ரா பண்ணிக்கிட்டார், பாரிஸ் அக்கார்ட்லேருந்து விட்ரா பண்ணிக்கிட்டார். அப்புறம் யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்டோட ஃபண்டு கொடுக்குறத அவர் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. யூஎன் ஏஜென்சி தட் ஹெல்ப்ஸ் பாலஸ்தீன் ரெஃப்யூஜஸ் அதுக்கு ஃபண்டு கொடுக்குற அவர் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அப்புறம் யூஎன் மைக்ரேஷன் பேக்ட் அவர் எதிர்க்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் ரிட்ரீட்டிங் பண்ணுறோம் அப்படின்றப்போ குளோபல் லீடர்ஷிப்பில் தெர் இஸ் அ வேக்யூம் கிரியேட்டட். இட் கிவ்ஸ் சம் கண்ட்ரி லைக் சைனா டு லைக் அவங்க வந்து குளோபல் லீடர்ஷிப்பில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்துது அப்படின்றது சொல்லலாம். தென் 7th நியூஸ் அண்ட் த ஃபைனல் நியூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்கனாமிக் லிபரலைசேஷன் அண்ட் இட்ஸ் ஃபால்ட்ஸ். ஸோ இது என்ன ஆர்டிக்கிள் அப்படின்றது சிம்பிளாக நான் சொல்லிவிட்டு ஐ வில் கோ ஃபார் திஸ் ஆர்டிக்கிள். இப்போது 1991 நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லிபரலைசேஷன் அலோவ் பண்ணோம். ஸோ அதன் மூலமாக ப்ரைவேட் கம்பெனிஸ் நிறைய உள்ளே வந்துச்சு. ஸோ கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் கம்மியாச்சு. இங்கே மட்டும் இல்லை, டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே, டெவலப்டு கண்ட்ரிஸ் அதே மாதிரி. ஸோ குளோபலைசேஷன் கான்செப்ட் போனதுனால குளோபல் வேல்யூ செயினை நம்பி நம்ம நாடுகளெல்லாம் போயிடுச்சு. சீப்பஸ்ட் ப்ராடக்ட் எங்கே கிடைக்குதோ அங்கே வந்து வாங்க ஆரம்பித்தோம். ஸோ அதனால் மேனுஃபேக்சரிங் பேஸ் வந்து எந்த கண்ட்ரியுமே அதிகமாக உருவாக்கல் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மேனுஃபேக்சரிங் பேஸை வந்து ரொம்ப சீப்பஸ்ட் மார்க்கெட்டாக இருக்கக்கூடிய சைனா வந்து உருவாக்கிட்டாங்க. சைனா வந்து மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இன்றைக்கி மாறி இருக்குது. ஸோ எவ்ரி country is depending products from China. ஸோ அது இன்றைக்கி சைனாவுக்கு எல்லா கண்ட்ரிஸும் கொடுத்த வாய்ப்பாக சொல்லப்படுது. அதனால தான் இன்றைக்கி அவங்க வந்து அதுக்கான லைக் அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க. சைனா இஸ் கெயின்ட் எமர்ஜென்ஸ் அஸ் அ குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாறி இருக்குது. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா நம்ம பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ணி லிபரலைசேஷன் அலோவ் பண்ணது தான் ஒரு ரீசனாக சொல்லப்படுது. ஸோ இது சைனாவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் அவங்க இன்றைக்கி ஈவன் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வரைக்கும் அவங்க இருந்தால் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸாக இருக்கட்டும், பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், இப்போது அவங்கள நம்பி தான் எல்லாமே நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது. மெடிக்கல் டிவைசஸ், டயக்னோஸ்டிக் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கி யூஎஸாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், எல்லா கண்ட்ரிஸும் சரி சைனாவே நம்பி இருக்குது அப்படின்றப்போ ஸோ அது இப்போ கோவிட்-19 மாதிரியான சுச்சுவேஷனை டேக்கிள் பண்ணுறதுக்கு இட் வில் அஃபெக்டட். அதே மாதிரி இப்போ தான் அமெரிக்காவும் சரி, இந்தியாவும் சரி, இந்தியாவோட நிறுவனங்கள் மாருதியாக இருக்கட்டும், டிஆர்டியாக இருக்கட்டும், நமக்கு வெண்டிலேட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வெல் ப்ரிப்பேர்டாக இல்லை, நம்மளோட பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸை வந்து உருவாக்கல் அப்படின்ற அதுக்கான காரணம் என்னென்னா சீப்பஸ்ட் மார்க்கெட்டை நோக்கி நம்ம போயிட்டோம். ப்ரைவேட் கம்பெனிஸை நம்ம உள்ளே அலோவ் பண்ணோம். ப்ரைவேட்டைசேஷன் அதிகமாக உள்ளே வந்ததுனால அவங்க வந்து எவ்வளோ மெடிசின்ஸ் உள்ள ஸ்டாக் வச்சுருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நமக்கு ஒழுங்கு ப்ராப்பராக தரதில்லை. ஸோ எப்படி நம்ம பிளானிங் பண்ணணும்னு நமக்கு தெரியல, ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரியான இஷ்யூஸில். ஸோ இந்த லிபரலைசேஷன் ரீசன் தான் இன்றைக்கி நம்ம நாடு வந்து இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் வேக்சினேஷன் மெடிசின்ஸ் இல்லாமல், இல்லைனா டாக்டர்ஸுக்கு ஒழுங்கான அந்த ப்ரொடெக்டிவ் அந்த ட்ரெஸ் இல்லாமல், விச் மீன்ஸ் பிபிபி, பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், அதே மாதிரி மெடிசின்ஸ் நமக்கு ஷார்ட்டேஜ் இருக்குது. ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம நாட்டில் இல்லாமல் இன்றைக்கி திண்டாட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா இறக்குமதி பண்ணக்கூடிய ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 70% நம்ம சைனாவில் தான் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வி ஆர் டிபெண்டிங் மோர் ஃப்ரம் சைனா. ஸோ இது வந்து பெரிய அளவில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 90% வி ஆர் டிபெண்டிங் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். அப்படின்றப்போ இந்தியா வந்து இந்த மாதிரி லாக்டவுன் இருக்கும்போது மற்ற கண்ட்ரிஸ் கொடுக்கல அப்படின்னா இந்தியாவில் மெடிசின் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி மாஸ்க் பற்றாக்குறை நம்ம நாட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அடிப்படை சொல்கிறாங்கன்னா எல்பிஜி டைம் பீரியடில் லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் இந்தியாவில் என்னைக்கு 1991 மன்மோகன் சிங் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அவரோட ஃபஸ்ட் பட்ஜெட்டில் அவர் அனௌன்ஸ் பண்ணாரோ அன்னையிலேருந்து நம்ம நாடு
பப்ளிக் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணிக்கிட்டாங்க. நம்ம நாடுகள் வந்து மேக் இன் இந்தியா இன்றைக்கி வச்சுருக்கோம், ஆனால் அன்றைக்கி நம்ம வைக்கலை அப்படின்றது அதெல்லாம் தவறணும். அதனால தான் இன்றைக்கி பெரிய அளவில் நம்ம நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம மேனுஃபேக்சரிங் பேஸ் இன்றைக்கி சைனா அதை அறுவடை பண்ணியிருக்காங்க, ஸோ ரீப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க வந்து பெரிய மேனுஃபேக்சரிங் பேஸாக மாறிட்டாங்க. ஸோ சப்போஸ் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஜாப் லாஸ் நமக்கு இருக்காது, அன்எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தடுத்துட்டோம் அப்படின்றது. ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி சிச்சுவேஷனை நம்ம தடுக்கிறது we have to create lot of investment அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ தேங்க்ஸ் a lot for watching students.